எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சாஃப்டாக இருக்கிற பஞ்சு மாதிரி பிரெட்டு மாதிரி இருக்கிற ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இது டின்னரை தான் மோஸ்ட்லி ரெடி பண்ணி எடுக்கிறது. பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், கறி ஊற்றி தான் சாப்பிடலாம். பேர் லோலா. நம்ம ஏரியாலாம் இதுக்கு லோலா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு கமீர் பிரெட்டு அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. பிரெட்டு மாதிரி தான் இது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 2 கப் அளவுக்கு மைதா மாவு தான் எடுத்திருக்கு. இது மைதா மாவில் தான் செய்யறது. 3 to 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் நம்ம செய்யறது. இதுக்குள்ளே 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துருக்கு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. அடுத்தது நம்ம சேர்க்கிறது பால் பொடி, பால் பவுடர், மில்க் பவுடர் 4 டீஸ்பூன் ஃபுல்லாகவே சேர்த்துருக்கு. 1/2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே எள்ளு சேர்த்துருக்கு. எள்ளு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கரிஞ்சீரகம் இருக்கு இல்லைங்களா, பிளாக் cumin, அதுவும் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்சு அளவுக்கு மட்டும் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுடரோட மனம் இதில் அதிகமாக தெரியக்கூடாது. லைட்டாக இருக்கிற ஒரு மனம் தான் இருக்கும், தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கணும். அதனால 2 பிஞ்சு அளவுக்கு மட்டும் ஏலக்காய் பவுடர் சேர்த்தா போதும். ஏலக்காய் பவுடரோட மனம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, பிரெட்டு மாதிரி இருக்காது, அது பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக சூடாக இருக்கிற பால் மெதுவாக ஊற்றி இது பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்கிற பால் நமக்கு தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் இது பிசைஞ்சு எடுக்கணும். சப்பாத்தி மாவுலேருந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். ஊற்றுற பால் கொதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கொதிக்கிற பாலாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது, பார்த்துக்கோங்க. லைட்டாக சூடாக இருக்கிற பாலை தான் ஊற்றணும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் கூடி தடவி விட்டுருக்கு. சாதாரணமாக இருக்கிற ஆயில் ஊற்றினா போதும், வெஜிடபிள் ஆயில். நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது மூடி வச்சுக்கலாம். நல்லா டைட்டாக இருக்கிற மூடி வச்சு மூடிக்கோங்க. இல்லாருந்து இதே மாதிரி ஒரு க்ளீன் ஷீட் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த மாவோட டபுள் சைஸாக இது பொங்கி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். சில டைம் 1 மணி நேரத்துலேயே ரெடி ஆகிடும், இல்லாத சில டைம் 3 மணி நேரமெல்லாம் ஆகும். நம்ம சேர்த்துருக்கிற ஈஸ்ட்டு, கிளைமேட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைம் வித்தியாசமாகும். நான் இப்போ இது 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எனக்கு இதே மாதிரி பொங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு டைம் இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அமர்த்த வேண்டியதில்லை. இதுக்குள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் இன்னும் ரொம்ப அமங்கி போகக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த ஒரு மாவு 3ஆக பிரிச்சுக்கோங்க. பெரிய ஒரு கொழுக்கட்டை மாதிரி ரொம்ப பெரிய பாலாக பிரிச்சுக்கோங்க. 3ஆக கரெக்டாக பிரித்து எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் மாவு டேபிள் கவுண்டர் டாப்புக்கு மேலே போட்டதுக்கப்புறம் விரித்து எடுத்துக்கலாம். விரிக்கும்போது கொஞ்சம் கட்டியாக தான் விரிக்கணும். இதோட திக்னஸ் பாருங்கள், ஒரு 4 சப்பாத்தியோட சைஸ் அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தான் விரிச்செடுக்கணும். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிடலாம். உங்களுக்கு ரவுண்டாக வேணும் அப்படின்னு ரவுண்டாக கட் பண்ணிடலாம். இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிடலாம். எந்த மாதிரி வேணாலும் கட் பண்ணிடலாம். ஆனால் திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம எடுத்துருக்கிற மாவில் 12 லோலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 3 பவுலில் 4 அந்த மாதிரி 12 லோலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. இப்படியே செஞ்சால் தான் இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு டேஸ்ட்டில் நமக்கு செஞ்செடுக்க முடியும். இனி நம்ம இது வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு நம்ம இது 2 சைடும் திருப்பி போட்டு வறுத்துக்கலாம். தீ மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீ ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. இதுக்குள்ளே நம்ம பால் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் கலர் மாறிடும். அதனால தீ கம்மி பண்ணி வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தீ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கு, நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. சூடாக இருக்கிற எண்ணெய் மேலே இதே மாதிரி ஒரு கரண்டி வச்சு ஊற்றும் போது நல்லா பொங்கி வந்துடும், பால் மாதிரி பொங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஒரு பால் நம்ம இப்போ 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கு. உங்களுக்கு அது 8 பீஸாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பெரிய பீஸாக கட் பண்ணும்போது எண்ணெய்க்குள்ளே போட்டு இதே மாதிரி ரொம்ப பெரிய பாலாக பொங்கி வரும்போது உள்ளே கொஞ்சம் ஓட்டை மாதிரி இருக்கும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருச்சு அப்படின்னா ஓட்டை வராது, பஞ்சு மாதிரி தான் இருக்கும், பிரெட்டு மாதிரி தான் இருக்கும். பாருங்கள்,
நம்ம லாலா ரெடி பண்ணி எடுத்திருக்கு. இது வந்து சூடோடே சாப்பிடணுன்ட்டு ஒன்றும் இல்லை. இதுக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ் வந்துட்டு சிக்கன் கறி தான். இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கிற எந்த கறி கூட வேணாலும் இது சாப்பிட்டுக்கலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.